ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்டோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்கிளைமர் என்னன்னா, நாங்க சிபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா காங்க்ளோமரேட் ஜேஎஸ்டபிள்யூ குரூப்போட ஒன் ஆஃப் த சப்சிடரியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து கிரீன் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்ல வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸா வந்து இருக்காங்க. டாப் 3 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இன் இந்தியாவா வந்து இருக்காங்க. இந்த இன்ஸ்டால் கிரைண்டிங் கெப்பாசிட்டி அண்ட் சேல்ஸ் வால்யூம் வந்து 2015 டு 2025 காலகட்டத்தில் கன்சிடர் பண்ணும்பொழுது, அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி கிட்ட 20.60 மெட்ரிக் டன் வந்து கிரைண்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குங்க. லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் கிரவுண்ட் கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாக்ல இருந்து இந்த கிரீன் சிமெண்ட் தயாரிக்கிறவங்கள வந்து இருக்காங்க. அதுல அப்ராக்சிமேட்டா 84% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க பினான்சியல் 2025ல. இந்த கம்பெனிக்கு வந்து 7 பிளான்ட்ஸ் இருக்கு இந்தியால. நம்ம சேலத்துல கூட ஒரு பிளான்ட் வந்து இருக்கு. 1 கிளிங்கர் இருக்குங்க யுஏஇல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு டாப் 10 பிளேயர்ஸ்லயும் வந்து இருக்காங்க. இந்த சிமெண்ட் குரூப் இந்தியால எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2023-24 வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மார்ஜின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் growth வந்து ஆனா அந்த அளவுக்கு வந்து இல்லைங்க. 2025ல பாத்தீங்கன்னா ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா மாறி இருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இவங்க எபிட்டா பெர் டன் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகல, டிக்ரீஸ் ஆயிருக்கு. பினான்சியல் 2025 இது 23-24 ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து நிறைய சப்சிடரிஸ் வந்து இருக்காங்க. அந்த சப்சிடரிஸோட ரியலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2025ல குறைஞ்சதுனால இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் சப்சிடரியா வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஓவராலா இவங்க இபிஎஸ் growth வந்து அந்த அளவுக்கு வந்து இல்ல, நீங்க 2023-24 எடுத்து கம்பேர் பண்ண சொல்ல. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி கிட்ட இந்த பூஷன் ஸ்டீல் பிளான்ட் இஷ்யூ ஒன்று இருக்குங்க. அந்த பூஷன் ஸ்டீல் பிளான்ட் தான் இவங்க ஒன் ஆஃப் த பிளான்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எனி ஆர்டர்ஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவங்க எக்ஸ்பான்ஷன் பிளான் தடைப்பட்டதுன்னா இவங்களோட மார்ஜின்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிற வந்து இந்த ஃபியூச்சர் growth வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்ஜின் எக்ஸ்பான்ஷன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது நீங்க மனசுல வச்சிருக்கணும். ஸோ இவங்களோட சப்சிடரிஸ் அதாவது யூஐல வந்து பாத்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் எஃப்ஜிஎஸ்சின்னு வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த கம்பெனியை இவங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல காட்டுறதை நிறுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த கம்பெனி வந்து இவங்க பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல காமிச்சிருந்தாங்கன்னா இவங்க ஓவராலா ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்ம் அளவுக்கு தான் வந்து இருந்திருப்பாங்க. இந்த கம்பெனியோட டெப்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்குங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 2.62 அளவுக்கு வந்து இருக்கு. இந்த ஐபிஓ மணி எடுத்து நான் கடனை கொஞ்சம் குறைக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இட்ஸ் எ ஹைலி டெட்ஃபுல் கம்பெனி. இந்த குரூப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி டெட்ஃபுல் குரூப்பா வந்து இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அண்ட் ஜிஎம்பி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி பினான்சியல் 2025ல வந்து ஒரு நெகட்டிவ் ஏர்னிங்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நெகட்டிவ் ஏர்னிங்ஸை ரிப்போர்ட் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிபிஐ வந்து நெகட்டிவ் பிபிஐல வந்து இருக்கும். ஸோ அதற்கு பதிலாக இந்த மாதிரி கமோடிட்டி பிளேயர்ஸ் வந்து இவி பை எபிட்டாலையும் சொல்லி வேலிடேட் வந்து பண்ணுவாங்க. அதை கம்பேர் பண்ணி எடுத்து பார்க்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 டைம்ஸ் கிட்ட வந்து வருது. இது இவங்க பியர்ஸான அல்ட்ராடெக் சிமெண்ட், ஏசிசி, அம்புஜா, ஜேகே லட்சுமி சிமெண்ட்டை கம்பேர் பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்குங்க. இந்த கம்பெனிக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் கரெக்டா 18 ரூபாய் அளவுக்கு இருக்கு. 12.24% ஒரு ஷேருக்கு லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7, 2025 இருந்து ஆகஸ்ட் 11, 2025 வந்து இருக்கு. லிஸ்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு அப்புறம் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர், 139 ரூபாய் 140 ரூபாய் ஒரு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஐபிஓ பிரைஸ் நினைச்சிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 102 ஷேர்ஸ் வந்து இருக்கு. ஆஃப் ஆஃப் ஆர் சேல் ஐபிஓ வந்து இருக்கு. ஸோ டோட்டலா வந்து 2000 கோடி ஆஃப் ஆஃப் ஆர் சேல் வந்து இருக்காங்க.
இருக்காங்க. ஸோ இதை வந்து மற்ற கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்காக அபஃபாசில் இந்த கம்பெனி கொண்டு வராங்களான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியும் எழுது. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டைம்ல வந்து ரெண்டு பெரிய குரூப் வந்து அவங்களோட சிமெண்ட் எக்ஸ்பான்ஷனுக்காக நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸை வந்து வாங்கிட்டு வந்து இருக்காங்க. லைக் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கெசோரம் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியா சிமெண்ட், அது அதானி வந்து பாத்தீங்கன்னா ஏசிசி, அம்புஜா, அந்த மாதிரி சில குரூப்ஸை வந்து அக்விசைஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு பெரிய குரூப்பான ஜிஎஸ்டபிள்யூ குரூப்புக்கு வந்து இருக்கு. அது ஜிஎஸ்டபிள்யூ குரூப் கீழே இருக்கிற இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. அதை நாம மறந்துட கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லாஸ் மேக்கிங் ஃபோம் ஃபினான்ஷியல் 2025 இருந்தாலுமே கன்சிஸ்டன்டா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ்ல வந்து இருந்திருக்குங்க. நெட் கேஷ் ஃப்ளோவும் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு ஓரளவுக்கு வந்து நல்லபடியா வந்து இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் கன்சர்ன்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இருக்குங்க. ஸோ நெகட்டிவ் பிபையை கொஞ்சம் நமக்கு எடுத்து வச்சுட்டாலுமே வந்து இந்த மாதிரி கமோடிட்டி பிளேயர் இவி பை எபிட்டா எடுத்து பார்க்கும்போது இவங்களை விட பெரிய கம்பெனிஸான அல்ட்ராடெக், ஏசிசி, அம்புஜாலாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க விட கொஞ்சம் ஸ்லைட்லி லெஸர் இவி பை எபிட்டால வந்து இருக்கிறத பார்க்கும்பொழுது இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் கன்சர்ன்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இருக்குங்க. இஃப் யூஆர் வேல்யூ இன்வெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கன்சிடரபிளா இருக்கான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த குரூப்பை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் கூட ஐபிஓ பிரைஸ் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா வந்து இருக்குங்க. ஏன்னா எபிட்டா பெர் டன் வருங்காலத்துல எப்படி இருக்க போகுது, வரும் கோர்ட்ல இவங்க ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துதான் வந்து இவங்களோட பிரைஸ் மூமெண்ட் இருக்க போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து தேவைப்படும் சொல்லி நான் நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் வில்லிங் டு டேக் ரிஸ்க் இன் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.